ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனான அரசியல் விமர்சகரான அண்ணன் சவுக்கு சங்கரை பத்தி பார்க்க போறோம். நீங்க இந்த கட்சியா இந்த கட்சியும் விமர்சிப்பாரு, நீங்க அந்த கட்சியா அந்த கட்சியும் விமர்சிப்பாரு, ஏன் இந்த கட்சியா இருந்தாலும் இந்த கட்சியும் விமர்சிப்பாரு. அப்படியாப்பட்டவர் தான் அண்ணன் சவுக்கு சங்கர். சரி, அவரை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சல்யூட். அண்ணன் சவுக்கு சங்கரம் அவங்க அப்பா வந்து சாதாரண ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவர். அதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மோட்டார் கம்பெனில வந்து கொஞ்ச நாள் வேலை கிடைக்குது. கொஞ்ச நாள் அந்த வேலையை பார்த்த உடனே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலயமா இவருக்கு வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில வந்து ஒரு சாதாரண ஒரு போஸ்டிங் தான் கிடைக்குது. அந்த போஸ்டிங்ல அவர் இருக்கும்போது கொஞ்சம் அதுக்கப்புறமா அவர் வந்து கொஞ்ச நாளுக்கு அடுத்து மறைகிறாரு. மறைஞ்ச உடனே அப்பாவோட வேலை வந்து பையனுக்கு அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து இந்த வேலை கிடைக்குது. இந்த வேலை கிடைச்ச உடனே அண்ணன் சவுக்கு சங்கர் அண்ணன் லஞ்ச ஒழிப்பு துறையில என்டர் ஆகுறாரு. நீங்க லஞ்ச ஒழிப்பு துறையில வேலை கிடைச்சா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எப்படி இருந்திருப்பீங்க? ஆனா சவுக்கு சங்கர் அண்ணனுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில வேலை கிடைச்சதும் அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? 2008 வந்து அப்போதைய தலைமைச் செயலாளராக இருந்த திருபாதி அவர்களுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறையோட தலைமை இயக்குனராக அந்த உபத்யாய்க்கும் இடையே நடைபெற்ற ஒரு உரையாடலை வந்து இவர் என்ன பண்றாருன்னா த டெக்கான் நாளிதழில் வந்து இவர் வந்து வெளியிட்டுறாரு. அதாவது ஏப்ரல் 14, 2008 வந்து அந்த நாளிதழில் வெளியிடுறாரு. முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய கொடநாடு எஸ்டேட்டோட கணக்கு விவரத்தை வந்து வருமான வரித்துறை கிட்ட இருந்து கேட்க சொல்லி இருக்காங்க. இதை வந்து அண்ணன் சவுக்கு சங்கர் அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா இதை வந்து வெளியிட்டுறாரு நியூஸ் பேப்பர்ல. இது வந்து சட்டத்திற்கு புறமானதா இவர் இப்படி பண்ணிட்டாரு. ஏன்னா இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்துகிட்டு இப்படி பண்ணலாமா, இது வந்து சட்டத்திற்கு புறம்பானது சொல்லிட்டு அண்ணன் மேல வந்து துறை ரீதியா வந்து 2008 வந்து இவர் வந்து ஒரு சஸ்பெண்டன் ஆர்டரை வந்து கொடுக்குறாங்க. சவுக்கு சங்கர் அண்ணன் அவர் மேல வந்து இது மாதிரி துறை ரீதியா நடவடிக்கை எடுத்த பிறகு அவர் வந்து சும்மா இல்லை. ஏன்னா வந்து 2006 to 2011 வந்து அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி. அப்போ வந்து எதிர்கட்சி தலைவரா வந்து அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க. அவருக்கு எதிராக பண்ணதை இவர் வந்து வெளியிட்டாரு. இவர் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு துறை ரீதியா நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா 2011 எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே அண்ணன் சவுக்கு சங்கர் அண்ணன் சும்மா இல்லாம என்ன பண்றாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்கும்னு சொல்லிட்டு இணையதளத்துல வெளியிடுறாரு. அதே மாதிரி அந்த தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அந்த தேர்தலில் தோல்வி சந்திக்கிறாங்க. 2011 வந்து அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி வச்சு மாபெரும் வெற்றியை வந்து அந்த தேர்தலில் வந்து காண்றாங்க. அது மூலயமா வந்து அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து திரும்பவும் தமிழ்நாடு முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிறாங்க. பிப்ரவரி 28, 2014 அப்போ சவுக்கு சங்கர் அவருடைய இணையதளத்தை முடக்கணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. ஏன்னு பார்த்தா மகாலட்சுமி வழக்கறிஞர் மகாலட்சுமின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து என்னை பத்தி வந்து அவதூறான செய்திகள் வந்து பரப்பிட்டாரு, அதனால வந்து இவர் மேல வந்து துறை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில வந்து சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. சென்னை பத்திரிகையாளர் சங்கம் எல்லாம் அண்ணன் சவுக்கு சங்கருக்கு வந்து ஆதரவா என்ன செய்யறாங்க, அப்போதைய முன்னாள் முதல்வர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்புறாங்க, இதுல நீங்க ஏதாவது தலையிட்டு பண்ணணும். ஆனாலும் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தால அண்ணன் சவுக்கு சங்கர் அவருடைய இணையதளம் வந்து முடக்கப்படுது. அதுக்கப்புறம் வர வருஷத்தெல்லாம் அண்ணன் சவுக்கு சங்கர் அண்ணன் வந்து என்ன பண்றாருன்னா எந்த கட்சி மாறினாலும் எந்த கட்சி ஆட்சி அமைந்தாலும் குற்றம் குற்றமே, நடந்த தப்பு தான், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்ற மாதிரி நக்கீரனுக்கும் சிவனுக்கும் நடந்த மாதிரி அண்ணன் சவுக்கு சங்கர் அண்ணனும் இதே மாதிரி தான். எந்த ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறும்னு சொல்லிட்டு எந்த கட்சியா இருந்தாலும் விமர்சிக்க தப்புறதே இல்லை. எந்த கட்சியா இருந்தாலும் அண்ணனோட அந்த கடைக்கண் பார்வையில தப்பு பண்ணாங்கன்னா மாட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான், கிழிச்சிடறாரு. அண்ணன் சவுக்கு சங்கர் அண்ணனோட இந்த அரசியல் பயணம் நகர்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சல்யூட்.